வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது ஓம் தொலைக்காட்சியின் வணக்கம் ஓம் டிவி நிகழ்ச்சியின் வாயிலாக. இன்றைக்கு புலர்ந்திருக்கக்கூடிய பொழுதானது அனைவரது வாழ்விலும் மங்களமும் சுபீட்சமும் உடைய நல்லதோர் நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திப்பதோடு இன்றைய தினத்திலே பல சுப காரியங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய நேயர்கள் சொந்தங்கள் யாவருக்கும் ஓம் தொலைக்காட்சி சார்பாக வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு இன்றைய இந்த நிகழ்ச்சியினுடைய முதற் பகுதியான இன்றைய நாள் தொடர்பான தகவல் பகுதியுடன் இணைந்திருக்கலாம். இணைந்திருக்கின்றோம் வணக்கம் ஓம் டிவியின் இன்றைய நாள் தொடர்பான தகவல் பகுதியுடன். அந்த வகையிலே இன்றைய நாளானது வைகாசி மாதம் வியாழக்கிழமை 7/5/2026 தமிழுக்கு பராபவ வருடம் சித்திரை மாதம் 24ஆம் நாள். இன்றைய நாளினுடைய நல்ல நேரங்களாக இன்று காலை 10:30 தொடக்கம் 11:30 வரை, பின் மாலை 12:30 தொடக்கம் 1:30 மணி வரை. அடுத்து இன்றைய நாளிற்குரிய ராகு காலத்தை பார்க்கலாம். இன்று மதியம் 1:30 தொடக்கம் 3 மணி வரை, எமகண்டமாக இன்று காலை 6 மணி தொடக்கம் 7:30 மணி வரை. அடுத்து சூரிய உதயத்தை பார்க்கலாம். இன்று காலை 5:55க்கு இன்றைய நாளினுடைய சூரிய உதயம் இடம்பெற்றிருக்கின்றது. திதியாக இன்று காலை 8:21 வரை பஞ்சமி திதியும் பின்பு சஷ்டி திதியும் நிலவுகிறது. நட்சத்திரங்களாக இன்று மாலை 4:45 வரை பூராட நட்சத்திரமும் பின்பு உத்திராட நட்சத்திரமும் நிலவுகிறது. சந்திராஷ்டம நட்சத்திரங்களாக இன்று மாலை 4:45 வரை ரோகிணி நட்சத்திரமும் பின்பு மிருகசீரிட நட்சத்திரமும் நிலவுகிறது. ரோகிணி மற்றும் மிருகசீரிட நட்சத்திரத்தில் உள்ளோர் செய்கருமங்கள் யாவற்றிலும் நிதானத்துடனும் பொறுமையுடனும் செயலாற்றல் சிறப்பு. எனவே நேயர்களே, இவைதான் இன்றைய நாள் தொடர்பான தகவல் பகுதிகள் ஆகும். தொடர்ந்து வணக்கம் ஓம் டிவி நிகழ்ச்சியினுடைய அடுத்த பகுதியான இன்றைய நாளுக்குரிய நற்சிந்தனை பகுதியுடன் இணைந்திருக்கலாம். சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரியம்பகே கௌரி நாராயணீ நமோஸ்துதே. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான பராபவ வருஷம் சித்திரை மாதம் 24ஆம் நாள் 7/5/2026 வியாழக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து இஷ்ட தெய்வங்கள் குலதெய்வங்களையும் வழிபாடுகள் செய்து பெற்றோர்கள் பெரியோர்கள் குருவானவர்கள் ஆசிரியர்களையும் வணங்கி அவருடைய அன்பையும் ஆசையையும் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாள் தான். அந்த வகையிலே இன்றைய தினம் குரு வாரம் என்று போற்றுகின்ற வியாழக்கிழமை. இந்த வியாழக்கிழமையிலே நாம் ஆசாரியராக ஆலயங்கள் சென்று பிரார்த்தனைகள் செய்வது, தட்சணாமூர்த்தியை தெற்கு திசை நோக்கி அமர்ந்திருப்பார் தட்சணாமூர்த்தி. அந்த தட்சிணாமூர்த்தியை மஞ்சள் மலர்களாலே அர்ச்சனை செய்து வழிபாடு செய்யலாம். அதேபோல் நவக்கிரகங்களுக்குள்ளே குபேர திசை என்கின்ற வடதிசை நோக்கி அமர்ந்திருக்கின்ற வியாழ பகவானுக்கு மஞ்சள் மலர்களாலே அர்ச்சனை வழிபாடுகள் செய்து கொண்டல் கடல் நிவேதனம் வைத்து பிரார்த்தனைகள் செய்யலாம். இவை எல்லாமே நமக்கு ஒரு சிறப்பை தரும். இது எப்பொழுதுமே நமக்கு இந்த வியாழ சுகம் இருக்கின்ற பொழுது நல்ல காரியங்கள் எல்லாம் எளிதாக நடைபெறக்கூடியதாக இருக்கும். அந்த வகையிலே நாம் இந்த வியாழ பகவானையும் அதேபோல் சிவன் ஆலயங்களிலே தெற்கு நோக்கி அமர்ந்திருக்கின்ற தட்சணாமூர்த்தியையும் வழிபாடு செய்து பிரார்த்தனை செய்வதற்கு இந்த சிறந்த நாள் இந்த வியாழக்கிழமை குரு வாரம் என்று போற்றப்படுவது. அவ்வாறு நாங்கள் பிரார்த்தனைகள் செய்கின்ற பொழுதும் எல்லா விதமான சிறப்புகளையும் நன்மைகளையும்
நமக்கு தரக்கூடியவர். இப்பொழுது இந்த காண்டாவனம் என்கின்ற அக்னி நாள், இது கத்திரி வெயில் என்று சொல்லிக்கொள்வார்கள். பொதுவாக சுப காரியங்களை செய்யக்கூடாது, கல்யாண வீடு செய்யக்கூடாது, கிரகப்பிரவேசம் செய்யக்கூடாது, ஒரு ஆலயத்திலே கும்பாபிஷேகம் செய்யக்கூடாது. அதே போல் ஒரு மரம் செடி கொடியை நாம் வெட்டக்கூடாது, புதிதாக கிணறு தோண்டக்கூடாது, பூமியை தோண்டக்கூடாது, அத்திவாரம் விடுவதற்கு கூட நிலத்தை தோண்டக்கூடாது. இந்த கத்திரி வெயில் என்கின்ற அக்கினி நாள். எனவே இவற்றையும் நாம் மனதிலே கொண்டு இறை பிரார்த்தனைகளிலே ஈடுபட்டு இறையருளையெல்லாம் பெறுகின்ற வகையிலே இந்த பிரார்த்தனைகள் அமைய வேண்டும். இப்போ அடுத்து வருகின்ற காலத்திலே நமக்கு சித்திரை மாதத்து இந்த பௌர்ணமி கடந்த 1ஆம் தேதி சித்திர பூரணை நிறைவு பெற்றது. அடுத்து வைகாசி மாதத்து பூரணை, அது விசாக நட்சத்திரம், வைகாசி விசாக நட்சத்திரத்தோடு அந்த பூரணை வரும், வைகாசி விசாகம். எனவே அந்த வைகாசி மாதத்து விசாக நட்சத்திரத்தை முன்னிட்டு பல்வேறு ஆலயங்களிலே உற்சவங்கள் நடைபெறும், மகோத்சவங்கள். அந்த விசாகத்திலே தீர்த்த உற்சவமாக கொண்டு அல்லது தேர் உற்சவமாக கொண்டு இந்த மகோத்சவங்கள் நடைபெறக்கூடியதாக இருக்கும். அந்த வகையிலே மத்திய மாகாணம் கண்டி பத்தேகம அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்பாள் ஆலயத்தினுடைய இந்த வைகாசி விசாக மகோத்சவம் எதிர்வருகின்ற 16/5/2026 சனிக்கிழமை துவஜாரோகணத்தோடு ஆரம்பமாகி சிறப்பாக நடைபெறும். வைகாசி விசாகத்தன்று பஞ்சரத பவனி சிறப்பாக நடைபெறுகின்றதாகிய பத்துகாமம் ஸ்ரீ முத்துமாரியம்பாளுடைய இந்த வைகாசி விசாக மகோத்சவத்தில் நாம் கலந்து இறையருளையும் பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து சமஸ்தசன் மங்களானி சந்த் சுபம். இன்றைய நாளிற்குரிய நற்சிந்தனை பகுதியை சிறப்பான முறையில் வழங்கிய ஆன்மீக அருள் ஜோதி ஸ்ரீ ஐயப்பதாச சாம்பசிவ சிவாச்சாரியார் ஐயா அவர்களுக்கு மனம் நிறைந்த நன்றிகள். தொடர்ந்தும் நிகழ்ச்சியினுடைய அடுத்த பகுதியான இன்றைய நாளிற்குரிய ராசி பலன் பகுதிக்குள் செல்லலாம். ஓம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் 7/5/2026. மேடராசி, அஸ்வினி, பரணி, கார்த்திகை ஒன்று கொண்டவங்களுக்கு இன்றைய நாளிலே சிறப்பும் மேன்மையும் உண்டு, தொழில் முன்னேற்றம் உண்டு, பணவரவு திருப்திகரமாக இருக்கும், எடுக்கின்ற முயற்சிகள் நல்ல அனுகூலங்களை தரும். இடபராசி, கார்த்திகை 3, 4, ரோகிணி, மிருகசிடம் 1, 2 கொண்டவங்களுக்கு இன்றைய நாளிலே சற்று சிரமங்கள் இருக்கும், தடைகள் இருக்கும், காரியங்களிலே மந்த நிலைகள் இருக்கும், பொறுமையோடும் நிதானத்தோடும் செயல்பட வேண்டும். மிதுன ராசி, மிருகசிடம் 3, 4, திருவாதிரை, புனர்பூசம் 1, 2, 3 கொண்டவங்களுக்கு இன்றைய நாளிலே சற்று அலைச்சல்கள் நிலைகள் இருக்கும், தேவையற்ற வீண் பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்க வேண்டி வரும், தொழில் சார்ந்த சிக்கல்கள் இருக்கும், நிதானம் தேவை. கடகராசி, புனர்பூசம் 4, பூசம், ஆயில்யம் கொண்டவங்களுக்கு இன்றைய நாளிலே மந்த நிலை இருக்கும், தடைகள் இருக்கும், காரியங்களில் இழுபறிகள் இருக்கும், பொறுமையோடு செயல்பட வேண்டும். சிம்மராசி, மகம், பூரம், உத்தரம் 1 கொண்டவங்களுக்கு இன்றைய நாள் வெற்றி நாளாக அமையும், தொழில் முன்னேற்றம் உண்டு, பணவரவு உண்டு, எதிர்பார்ப்புகளில் நல்ல சிறப்புகள் அமையும். கன்னிராசி, உத்தரம் 2, 3, 4, அத்தம், சித்திரை 1, 2 கொண்டவங்களுக்கு இன்றைய நாள் வெற்றி நாளாக அமையும், தொழில் முன்னேற்றம் உண்டு, பணவரவு உண்டு, எதிர்பார்ப்புகளை அனுகூலங்கள் அமையும்.
துலாம் ராசி சித்திரை 3-4 சுவாதி விசாகம் 1-2-3 கொண்டவர்களுக்கு இன்றைய நாளிலே தெய்வ அனுகூலம் உண்டு, பணவரவு உண்டு, எதிர்பார்ப்புகளில் நல்ல வெற்றிகள் அமையும். விருச்சிக ராசி விசாகம் 4 அனுசம் கேட்டை கொண்டவங்களுக்கு இன்றைய நாள் மேன்மையும் நன்மையும் தரும், தொழில் முன்னேற்றம் உண்டு, பணவரவு உண்டு, எதிர்பார்ப்புகளில் சிறப்புகள் அமையும். தனுசு ராசி மூலம் பூராடம் உத்திராடம் ஒன்று கொண்டவங்களுக்கு இன்றைய நாளே வழக்கு விவகாரங்கள் சிக்கலை கொடுக்கும், பண விரயம் இருக்கும், உடல் உபாதைகள் இருக்கும், பொறுமையோடும் நிதானத்தோடும் செயல்பட வேண்டும். மகர ராசி உத்திராடம் 2-3-4 திருவோணம் அவிட்டம் 1-2 கொண்டவங்களுக்கு இன்றைய நாளே சிரமங்கள் இருக்கும், தடைகள் இருக்கும், மந்த நிலைகள் இருக்கும், நிதானத்தோடு செயல்பட வேண்டும். கும்பராசி அவிட்டம் 3-4 சதயம் புரட்டாதி 1-2-3 கொண்டவங்களுக்கு இன்றைய நாள் வெற்றி நாளாக அமையும், தொழில் முன்னேற்றம் உண்டு, பணவரவு உண்டு, எதிர்பார்ப்புகளில் வெற்றிகள் இருக்கும். மீனராசி புரட்டாதி 4 உத்திரட்டாதி ரேவதி கொண்டவங்களுக்கு இன்றைய நாளிலே அனுகூலம் உண்டு, நன்மைகள் உண்டு, எதிர்பார்ப்புகளிலே நல்ல சிறப்புகள் அமையும். இன்றைய சிந்தனை, வாழ்க்கையிலே இல்லங்களிலே நாங்கள் செய்கின்ற காரியங்கள் எல்லாம் நமது இளம் சமூகத்துக்கு, நமது வளர்ந்து வருகின்ற இளம் சமூகத்துக்கு முன்னுதாரணமாக திகழ்பவை. எனவே நாங்கள் எமது இல்லங்களிலே செயல்படுகின்ற செயல்பாடுகள் எல்லாம் அவர்கள் உற்று நோக்குகின்ற தன்மை கொண்டவர்கள். நாங்கள் அதை சரியான முறையிலே வழிப்படுத்த வேண்டும். இல்லத்திலே செய்கின்ற செயல்பாடுகள் எல்லாம் அவர்களுக்கு வழிகாட்டலாகவும் அமைய வேண்டும், அவர்கள் அதை பின்பற்றி செயல்படுத்துவதாகவும் அமைய வேண்டும். எனவே நாங்கள் ஒவ்வொரு விடயத்தையும் அதை உணர்ந்து செயல்பட வேண்டும். இல்லம் என்பது ஒரு கோவில் போன்றது. அங்கே புனிதம் மிக முக்கியமானது, சுத்தம் மிக முக்கியமானது, நடைமுறை மிக முக்கியமானது. இந்த மூன்றிலுமே நாங்கள் கவனம் செலுத்த வேண்டும். ஒரு குழந்தை தன்னுடைய வாழ்வியலை 70% தாயை பின்பற்றித்தான் பார்க்கின்றான். அவனுடைய முன்னோடியாக தாய்தான் விளங்குகின்றாள். நல்ல அறிவுரைகளை சொல்வதிலும், அந்த குழந்தையை ஊட்டி வளர்ப்பதிலும், அந்த குழந்தைக்கு நல்லது கெட்டதை புரிய வைப்பதிலும் தாய்மை உன்னதமான இடத்தை பெறுகின்றது. அந்த தாய் என்கின்ற ஸ்தானத்துக்குரிய அந்த பூர்ணத்துவத்தை கொண்டு நீங்கள் அந்த பிள்ளைகளை வழிநடத்துகின்ற பொழுது அந்த பிள்ளைகள் மிக மிக சிறப்பான உன்னதமான நிலைகளை பெற்று விடுவார்கள். 2வது பட்சம் அவர்கள் பார்ப்பது 25% தந்தையைத்தான். ஆகவே ஒரு குழந்தையினுடைய வாழ்வியல் தாய் தந்தை அந்த இருவருக்குள்ளே தான் அடங்கி இருக்கின்றது. இதை அழகாக சொன்னார்கள், அன்னையும் பிதாவும் முன்னர் தெய்வம் என்ற அந்த தெய்வம் போல இருக்கின்ற அந்த தாயும் தந்தையும் பிள்ளைகளுக்கு நல்ல அறிவுரைகளை கொடுக்க வேண்டும். பிள்ளைகளுக்கு கஷ்டம் தெரிந்து வாழ கற்றுக்கொள்ள கொடுக்க வேண்டும். என் பிள்ளை கஷ்டப்படக்கூடாது, என் பிள்ளை நன்றாக இருக்க வேண்டும் என்று சிறு வயதிலேயே சுகபோகமான செயல்பாடுகளை அவர்களுக்கு கொடுக்கின்ற பொழுது நீங்கள் இல்லாத பிற்காலத்திலே அவர்கள் மிகவும் கஷ்டப்படுவார்கள். அவர்களுக்கு வாழ்க்கையை எதிர்த்து போராடுகின்ற தன்மையே அற்றுப்போய்விட இருக்கும். எனவே சிறு வயதிலேயே அவர்களுக்கு கஷ்டத்தை கொடுக்க வேண்டும், கஷ்டத்தை உணர்கின்ற தன்மைகளை கொடுக்க வேண்டும். அந்த கஷ்டம் உணர்ந்து தன்னால் அந்த குழந்தை இயங்கக்கூடிய ஒரு வலிமையை அந்த குழந்தைக்கு கொடுக்க வேண்டும். தானாக அதை செய்து அந்த குழந்தை வளர வேண்டிய ஒரு தன்மைகளை எல்லாம் கொடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் எதிர்காலத்தில் அவன் மிக மிக உயர்வை பெறுவான். அவனுக்கு கீழே பலரை வைத்து அவன் வேலை செய்யக்கூடிய ஆற்றலை பெறுகின்றான், சாணக்கியத்தை பெறுகின்றான். எனவே வாழ்வியல் என்பது அற்புதமான கூடம். எங்களுடைய வாழ்க்கையின் முதல் படிக்கட்டே இல்லம்தான். வாழ்க்கையிலே நாங்கள் எதையெல்லாம் கற்றுக்கொள்ள வேண்டுமோ அவற்றையெல்லாம் கற்றுக் கொடுக்க வேண்டிய முக்கியமான தார்மீக பொறுப்பு தாய் தந்தையர்களிடம்தான் இருக்கின்றது. அந்த பிள்ளைகளுக்கு நல்ல அறிவுரைகளை கொடுப்பதும், கஷ்டங்களை போதித்து நாங்கள் இப்படித்தான் வளர்ந்தோம், இப்படித்தான் வளர வேண்டும், இந்த நடைமுறையிலே தான் வாழ வேண்டும் என்ற வரையறைகளை போதித்து எங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே அந்த கட்டுப்பாட்டோடு அன்பையும் பொழிய வேண்டும். அழகான நடைமுறைகளையும் சொல்லிக் கொடுக்க வேண்டும். நீதி, தர்மம், வாய்மை பற்றி நிறைய சொல்லிக் கொடுக்க வேண்டும்.
ஒரு தன்னுடைய பிள்ளை நேர்மையாக வளர்வதிலே குறிக்கோளாய் சரியாக பயன்படுத்த வேண்டும். அதாவது உண்மை பேசி வாழுகின்ற தன்மைகளை கொடுக்க வேண்டும். இவையெல்லாம் எங்களுக்கு மிக மிக உன்னதமானது, அற்புதமானது, ஆனந்தமானது. எனவே இதை ஒரு தார்மீக பொறுப்பாக கொண்டு நாம் எல்லோரும் செயல்படுத்த வேண்டும். அப்படி செயல்படுத்தினால்தான் அந்த குழந்தையினுடைய வாழ்க்கை மிக உன்னதமான மேன்மையான நிலையை பெறும். அது எங்களுக்கும் பெருமையை தரும். எனவே இல்லம் என்கின்ற அந்த வீட்டுக்குள்ளே நாங்கள் நல்லனவற்றை தெரிவு செய்து அதை பிள்ளைகளுக்கு போதித்து நடைமுறையிலும் செயல்பாட்டிலும் வாழ்வியல் தத்துவங்களிலும் அவர்கள் நல்லவர்களாக, மேன்மையானவர்களாக, நேர்மையானவர்களாக உயர்வடைவதற்கு தாய் தந்தை முக்கியமான பொறுப்பாளிகளாக இருக்கின்றார்கள். அவர்களை சூழ்ந்துள்ள உறவினர்களும் இதற்கு ஒரு ஊன்றுகோலாக இருக்க வேண்டும். எனவே வாழும் பிள்ளைகளை வழி தவறாது வாழ வைப்பது எங்களுடைய பூரணமான கடமையாக இருக்கின்றது. நன்றி. இன்றைய நாளிற்குரிய ராசிபலன் பகுதியை சிறப்பான முறையில் வழங்கிய ஸ்ரீ ராமதேவலோகேஸ்வர குருக்கள் ஐயா அவர்களுக்கு மனம் நிறைந்த நன்றிகள். தொடர்ந்தும் நிகழ்ச்சியினுடைய அடுத்த பகுதியான இன்றைய நாளிற்குரிய திருக்குறளும் பொருளும் பகுதியுடன் இணைந்திருக்கலாம். இணைந்திருக்கின்றோம் வணக்கம் ஓம் டிவியின் திருக்குறளும் பொருளும் பகுதியுடன். இன்றைய நாளிற்குரிய குறளும் பொருளுமாக அறஞ்சொல்லும் நெஞ்சத்தான் அன்மை புறஞ்சொல்லும் புன்மையாட்காணப்படும். இக்குறளினுடைய பொருளாக அறத்தை நல்லதென்று போற்றும் நெஞ்சம் இல்லாத தன்மை ஒருவன் மற்றவனை பற்றி புறங்கூறுகின்ற சிறுமையால் காணப்படும். இக்குறளையும் பொருளையும் மீண்டும் ஒரு முறை பார்க்கலாம். அறஞ்சொல்லும் நெஞ்சத்தான் அன்மை புறஞ்சொல்லும் பொன்மையாட்காணப்படும். இக்குறளினுடைய பொருளாக அறத்தை நல்லதென்று போற்றும் நெஞ்சம் இல்லாத தன்மை ஒருவன் மற்றவனை பற்றி புறங்கூறுகின்ற சிறுமையால் காணப்படும். எனவே நேயர்களே, இவைதான் இன்றைய நாளிற்குரிய திருக்குறளும் பொருளும் பகுதியாகும். இன்றைய நாளிற்குரிய அனைத்து வணக்கம் ஓம் டிவி பகுதிகளும் நிறைவேறியது. மற்றும் ஒரு வணக்கம் ஓம் டிவி நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திக்கும் வரையில் உங்களிடத்திலிருந்து விடைபெற்று செல்கிறேன். நன்றி, வணக்கம்.